எனக்கு சாதாரணமா ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமை இன்னைக்கு +1 +2 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நடத்துறாங்க. இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்கே நடத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்கே ஃபெயில் ஆக போறாங்க இப்போ. ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டினுங்க, எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். நான் காலையில சாப்பிடும் போது சொல்றாருங்க மனுஷன், தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன். பரமன் சார், என்னதான் சாப்பிடுறீங்க இப்படி ஃபிட்டா இருக்கிறீங்களே? நான் எல்லாம் சாப்பிடுவேன் பாருங்க. அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு. யார்கிட்டயா போய் நீங்க இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, நான் அதெல்லாம் ஒண்ணுமே போட்டுக்கிறது இல்லைங்க, ஜஸ்ட் அப்படிம்பாங்க. ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்கலப்பா. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க. டீச்சரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸர் ஆயிருப்பீங்க சார். நல்ல வேலை படிக்கல, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும். அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். எவளும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாளோ அவளெல்லாம் ஜெயிக்கணும். அப்படிதான் எப்படி? இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, நான் 58 தான். சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும்ல. ஜெயிக்கிறதுங்க, வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது? மார்க் வாங்குறது இல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது, முழுமையான நிறைவோடு இருப்பது. நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை. இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால்தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம். ரொம்ப ஆழமா யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ரகசியங்களை சொல்கிறார்கள், ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை. அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் சில சொற்கள். ரூமி சொல்றான் ஒரு வார்த்தையை, உங்க டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க. மெதுவாவே சொல்றேன், இப்போ எழுதாதீங்க, மனசுல எழுதுங்க, வீட்டுல போய் டைரியில கண்டிப்பா எழுதுங்க. உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது சந்தேகம் வராதது ஏன்? இது ரூமி கேட்கிற கேள்வி. உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய், இருந்தாலும் நீ அடுத்தவர்களைத்தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது எப்பொழுது உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்கின்ற அந்த சந்தேகம் அந்த காரணங்களின் மீது உனக்கு வருகின்ற பொழுது நீ சில எல்லைகளை அடைகிறாய். ரொம்ப ஆழமா உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அது அது நிச்சயமா சாத்தியமாகுதுங்க. இந்த ரகசியம், பெரும் ரகசியத்தை ரொம்ப மன வெளிச்சமா சொல்றேன், மிக ஆழமாக எந்த விஷயத்தையாவது நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்க காலடிக்கு வரும், உங்க முன்னால வந்து நிற்கும். என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார், இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு முன்னால் வழிபாடு நிகழ்த்துகின்ற பொழுது, பிரார்த்தனை நிகழ்த்துகின்ற பொழுது கையை தூக்கி இப்படி கட்டி நிற்பாங்க, கடவுளுக்கு முன்னால் நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது அவர் சொன்னார், நீ எப்பொழுது தக்பீர் கட்டிட்டு அப்படி நிற்கிறியோ, இறைவனே உன் சபைக்கு முன்னால், உனக்கு முன்னால் நான் உன்னை பணிந்து இதோ வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நின்னாலே இறைவனுடைய அந்த கான்சியஸ் இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு முன்னால் இப்படி வந்து நிற்குமா, இங்க நிற்குமா. இந்த உணர்வோடு பிரார்த்திப்பது. முதல்ல மனதில் நம்மளை சுத்தி போடுறாங்க தெரியுமா, உப்பு சுத்தி போடுவாங்க. முதல்ல நம்பணும் நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுதுன்னு, அப்ப அது போயிடும். இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, மனதிற்குள் இந்த நம்பிக்கை, அதுதான் பல பேரிடத்தில் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, ஆனால் பல பேருக்கு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. நான் ரொம்ப பிரார்த்தனையோட இதை சொல்றேங்க. சார் நிறைய விஷயம் சொன்னார், தலைக்குட்டி வெளியில அனுப்புனாங்க, எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குல்ல. இந்த ஜெனரேஷன்ல முன்னேறின எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு. யாருமே வந்து சில்வர் ஸ்பூன் வச்சுக்கிட்டு பிறந்தவங்க இல்ல, வாழ்க்கையின் உயரங்களை எட்டியவர்கள். ரொம்ப ஆழமா சில விஷயத்தை யோசிங்க, நினைங்க, அது உங்க காலடிக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. இன்னில இருந்து யோசிங்க. ஆனா கமிட்மெண்டோட யோசிங்க.
இதை நான் முடிக்க வேண்டும் என்ற கமிட்மெண்டோட ஒன்றை யோசித்தால் அது வரும்.